ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துட்டு நிறைய சீரீஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு இந்த சீரீஸில் வந்து அடுத்த 20 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வினாக்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா போன வீடியோவுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. ஸோ அடுத்த 21வது கொஸ்டின்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. 2 இணைக்கோடுகள், நல்லா கவனிங்க, ரொம்ப நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? 2 இணைக்கோடுகள் எத்தனை புள்ளியில் வெட்டுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 2 இணைக்கோடு போட்டுருங்க, எங்கேயாவது வெட்டிக்கிறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது வெட்டிக்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யலை, எங்கேயுமே வெட்டிக்கிறவே இல்லை. ஸோ எந்த புள்ளியிலும் இல்லை. சரிங்களா? என்ன செய்யலை, எந்த ஒரு புள்ளியிலுமேவும் இந்த இணைக்கோடுகள் எங்கேயுமே வெட்டிக்கிறவே இல்லை அப்படின்றத நமக்கு சரியான விடை. ஸோ 21வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 22வது கொஸ்டின் பாருங்க. CnH2n+2 என்ற பொது சூத்திரத்தை கொண்ட 5 கார்பன் அணுக்களை கொண்ட சேர்மம் என்ன சேர்மம் அப்படின்னு கேட்குறாங்க. பென்டேனா, இல்லை ஹெக்சேனா, இல்லை பியூட்டேனா, இல்லை ஹெக்டேனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஈத்தேன்லேருந்து நம்ம வந்து என்ன செய்வோம், என்னென்ன அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, C2, C3, C4, C5, C6, C7 அப்படி நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? 7 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே கேட்பாங்க. 10 வரைக்கும் இருக்குது, கேட்பாங்க நமக்கு. சரிங்களா? இப்போதைக்கு பார்த்துருக்கோம், 2 வரைக்கும் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா H, இது ஒன்றா கூட்டிருக்குமா, H போட்டுக்கிட்டு அப்படியே 2 கூட்டுங்க. H6லேருந்து ஆரம்பிங்க, சாரி 4லேருந்து ஆரம்பிங்க. சரிங்களா? 4லேருந்து ஆரம்பிங்க. நமக்கு H1, H2 அப்படின்னு C1, H2 ஒன்று இருக்குது. சரிங்களா? அது இருக்கட்டும் நமக்கு வந்து. சரிங்களா? ஓகே, பாருங்க. C3, H6, H8, H10, H12, H40. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. சரிங்களா? பாருங்க. C2H4 என்னதுங்க, இது வந்து ஈத்தேன். இது என்னது, இது வந்து ஈத்தேன். ஈத்தேன் இதில் இருக்கா? ஈத்தேன் இதில் இல்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா C3H6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைன் இருக்கா? ப்ரொப்பைன் இல்லை, ப்ரொப்பைன். சரி, ஓகே. அடுத்து C4H8. சரிங்களா? C4H8 பார்த்தீங்கன்னா பியூட்டேன் இருக்கா? இருக்கு, பியூட்டேன் இருக்கு. அடுத்து C5H10 பென்டேன் இருக்கா? பென்டேன் இருக்கு. சரிங்களா? பென்டேன். அடுத்து C6H12, C6H10 பென்டேன், ஹெக்சைன். ஓகே. அடுத்து வந்து ஹெக்சைன். அடுத்து வந்து என்னது, ஹெக்சைன். அடுத்து C7C40, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்டைன் இருக்கா? இருக்கு, ஹெப்டைனும் இருக்கு. சரிங்களா? நீங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்துட்டு மனப்பாடமாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஆர்டர், இந்த இடையில் இருக்கிறது தான் நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? அடுத்து C8, C15 ஓக்டைன், நானோயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெசைன் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அந்த லெவலில் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, கவனிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த CnH2n+2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் எத்தனை கொடுத்துருக்காங்க? 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, கார்பன் 5 அப்படின்னா இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணிடலாம், 5 அப்படின்னு போட்டுக்கலாம். எண்ணெய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிருக்கோம், 5 அப்படின்றது வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். அப்போ C5 வந்தாலே இதே போதும் உங்களுக்கு. C5 அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் வந்து பென்டைன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போயிடுங்க. அடுத்து இருக்கிறது ரொம்ப போட்டு மனசுலலாம் ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிடுங்க, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, பென்டைன் அப்படின்றதான் நமக்கு என்னது, ஸோ சரியான விடையாக வந்து நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? 22வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான். H2n கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப இது பண்ணாதீங்க.
அங்கே அது கூட்டணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போடுவீங்க 2n வந்துட்டு n வந்துட்டு 5 போடுவீங்க, 10 போடுவீங்க, 10 + 2 12 வரும். அப்போ 12னா நீங்கள் இதை போட்டுறக்கூடாது, ஹெக்சைனை வந்து போட்டுறக்கூடாது, C5 வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், பென்டெயின் அப்படின்றத நம்ம வந்து போடணும். ஸோ 22வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23. ஓகே, கவனிங்க. ஒளிச்சேர்க்கையின் போது கிடைத்த விளைபொருள்கள் இலையில் இருந்து தாவரத்தில் மற்ற பாகங்களுக்கு எவ்வாறு எடுத்து செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒளிச்சேர்க்கையின் போது கிடைத்த விளைபொருள்களை இலையிலிருந்து தாவரத்திற்கு மற்ற இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. புலோயத்தின் வழியாக எடுத்து செல்லுது. சரிங்களா? புலோயத்தின் வழியாக தாவரத்திலிருந்து மற்ற பாகங்களுக்கு அந்த சாப்பாடு, அதாவது உணவுப் பொருள்களை எடுத்து செல்கிறது. சரிங்களா? சைலம் என்ன செய்யுது, நீரை கடத்துகிறது. என்ன செய்யுது, நீரை கடத்துகிறது. ஓகேவா? இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. 2021ஆம் ஆண்டு இந்த கொஸ்டின்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு 2021ஆம் ஆண்டில் பர்னாலிதாஸ் தலைமையிலான ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க, இந்திய கமிட்டி. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சூரியனை விட எத்தனை நட்சத்திரங்கள், அதாவது சூரியனை விட வெப்பமானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? ஸோ சூரியனோட 2021ஆம் ஆண்டில் பர்னாலிதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நட்சத்திரங்களை வந்து சூரியனை விட வெப்பமானது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத அந்த அப்பட்டயத்தில் 2022 வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த 100 கொஸ்டினை முடிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2025 நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின், நம்ம அதாவது இப்போ நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 வந்து பார்த்துட்டு இருக்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, இப்போதான் பார்த்தோம் ஆல்கைன் படி வரிசை தொடரில் அடுத்தடுத்த உறுப்புகள் டேஷ் சூத்திரத்தின் அலகு மூலமாக வேறுபடுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. CH2 இதுதான் இதை பொறுத்து என்ன செய்யுது, இதை பொறுத்து தான் வேறுபடுது. CH2 C2H4 அப்படின்னு இதை பொறுத்து என்ன பண்ணுது, ஸோ வேறுபடுது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கைன் படி தொடரில் அடுத்தடுத்த உறுப்புகள் வந்து இந்த இது என்னன்னா, இது கவனிங்களேன், இந்த அல்கைன் தொடர்பாக வந்து கண்டிப்பாக வந்து இதிலே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கம்பல்சரி இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ 25வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. 26வது கொஸ்டின். ஓகே, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. இதான் வடக்குன்னு வச்சுக்கிறோமே. சரிங்களா? குறிப்பிட்ட மக்கள் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சி என்பவர் இந்த இடத்துல வந்து நூ கொடுத்துருக்காங்களோ, டிக்கு வலதுபுறத்தில். சரிங்களா? இது வந்து டிக்கு வலதுபுறத்தில் 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? ஓகே, பார்த்துடலாமா? அதாவது சி என்பவர் போட்டுக்கிறோமே, சி போட்டுக்கிறோம். சி என்பவர் டிக்கு வலதுபுறத்தில், இது என்னது, இதுதான் வலதுபுறம், இது வந்து இடதுபுறம். சரிங்களா? ஏன்னா இது வந்து வடக்குன்னு அப்படின்னா இப்படி நோக்கி உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் தான் வலதுபுறமாக வரும், இந்த பக்கம் வந்து இடதுபுறமாக வரும். சி என்பவருக்கு வலதுபுறத்தில் 4ஆக இருக்கிறாரு. 1 2 3 4. சி என்பவருக்கு வலதுபுறத்தில் 4ஆவதாக யார் இருக்காங்க, டி அப்படின்றவர் வந்து இருக்கிறார். சரிங்களா? ஓகே, இருக்கிறாரா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து இ என்பவர் சிக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இது வடக்கு திசை, இது வந்து வலது, இது வந்து இடது. சரிங்களா? வலது இடது. சி என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் இருக்கார். அதான் கவனிக்கணும். இப்போ சி என்பவர் என்ன செய்யறாரு, டிக்கு வலதுபுறத்தில் இருக்காரு. டி தான் இங்க வருவாரு. டிக்கு வலதுபுறத்துல 4ஆவதாக தான் யார் இருக்காங்க, சி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, புறத்துல அடுத்து பாருங்க. இ என்பவர் சிக்கு வலதுபுறத்துல, இ என்பவர் சிக்கு வலதுபுறத்துல 3ஆவதா இருக்கிறார். 1 2 3. அப்ப இ வந்து 3ஆவது இடத்துல வந்து இருக்கிறார், இக்கு வலதுபுறத்துல. சரியா? அடுத்து இதையும் முடிச்சிட்டோம். அடுத்து பி என்பவர் டிக்கு இடதுபுறத்துல 3ஆவதா இருக்கிறாரு. பி என்பவர் டிக்கு இடதுபுறத்துல 1 2 3ஆவது இடத்துல யார் இருக்காங்க, 3ஆவதாக பி வந்து அமர்ந்திருக்கிறாரு. சரிங்களா? பி வந்து அமர்ந்து இருக்கிறாரு. சரி, அடுத்து கவனிங்க. எங்க வரைக்கும் முடிச்சிட்டோம், இங்க வரைக்கும் முடிச்சிட்டோம். இ மற்றும் ஏ ஆகிய இருவருக்கும் இடையே 2 நபர்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஈக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க.
ஏன்னா 2 பேர் இங்கே ஏ போட்டோம்னா அங்கே ஆல்ரெடி போட முடியாது. ஏன்னா இங்கே சி வந்து இருக்குது. சரிங்களா? ஈக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 நபர்கள் மட்டும் இருக்காங்க. வரிசையில் வேற யாருமே அமரவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமர்ந்திருக்கவில்லை என்றால் அமர்ந்திருக்கக்கூடிய மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். சி என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் 4ஆவதாக இருக்கிறாரு, 4ஆவதாக இருக்கிறாரு, போட்டாச்சு. இ என்பவர் சிக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக இருக்கிறாரு, அதையும் நம்ம போட்டாச்சு. பி என்பவர் டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக இருக்கிறாரு, அதையும் நம்ம போட்டாச்சு. ஈக்கும் ஏக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க, அதையும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி. கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள் வந்து மொத்தம் 14 நபர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 14 அப்படின்றதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க. ஓகே ஓகே ராகவ் என்ன செய்யறாராம்? ஏ என்ற புள்ளியிலிருந்து வடக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் போறாராம். இதுதான் வடக்கு. நான் எப்பயுமே மேலே இருக்கிறதா என்ன செய்வேன்? எப்பயுமே வடக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இது வடக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிழக்கு. சரிங்களா? இது வந்து கிழக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? இது வந்து மேற்கு. கீழே இருக்கிறதா என்னது? கீழே இருக்கிறதா தெற்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பார்த்துருவோம் பாருங்க. ஸோ ராகவ் என்பவர் என்ன செய்யறாருன்னா ஏ என்ற புள்ளி தாங்க ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் போயிட்டாரு. சரி, ஓகே. பின்னர் அவர் வலதுபுறம் திரும்புறாரு. எந்த பக்கம் திரும்புறாரு? வலதுபுறம் திரும்பி என்ன செய்யறாரா? 40 கிலோமீட்டர் போறாராம். எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 40 கிலோமீட்டர் வந்து போறாரு. பின் மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 50 கிலோமீட்டர் போறாரு. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 50 கிலோமீட்டர் போறாரு. எத்தனை கிலோமீட்டருங்க? 50 கிலோமீட்டர் போறாரு. நம்ம எங்க வரைக்கும் பார்த்துருக்கோம்? இங்க வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓட்டிக்கிறாரு. பின்னர் மறுபடியும் வலதுபுறம் திரும்புறாரு. நம்ம வலது இடது அப்படின்றது பார்க்கறது நமக்கு முக்கியம். மறுபடியும் வலதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாராம்? 120 கிலோமீட்டர் போறாராம். எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர் போறாரு. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் வலதுபுறம் திரும்புறாரு. எத்தனை கிலோமீட்டர் போறாருன்னா 30 கிலோமீட்டர் போறாரு. எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 30 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா 30 கிலோமீட்டர் போய் பி என்ற புள்ளியில இருக்கிறாப்லையா? எந்த புள்ளியில் இருக்காரு? பி என்ற புள்ளியில வந்து நின்றுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏ என்ற புள்ளியை அடைய நேர்கோட்டில் எவ்வளவு தூரம் எந்த திசையில வந்து செல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க. இது 40 கிலோமீட்டர், இதுவும் 40 கிலோமீட்டர். சரிங்களா? அங்கே பாருங்க. இங்க இருந்து இது 20 கிலோமீட்டரு. இந்த பக்கம் மிச்சம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 30 கிலோமீட்டர். அப்போ இங்கேருந்து 30 கிலோமீட்டர் மேலே போயிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த 30 கிலோமீட்டர் வந்து கரெக்டாயிரும். இதுக்கு நேராக வந்து நிற்பார். புரியுதுங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பி என்ற புள்ளியிலிருந்து ஏக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க. மொத்தம் இது எத்தனை கிலோமீட்டரு? 120 கிலோமீட்டரு. நமக்கு வந்துட்டு 40 கிலோமீட்டர் கழிச்சிடணும். ஏன்னா நமக்கு இதுக்கு நேராக போட்டோம் அப்படின்னா இது 30 கிலோமீட்டரு. இந்த 30 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்து டேலி ஆயிடுச்சு. இதுக்கு நேராக இது. அப்போ இங்கேருந்து இங்கே தான் போகணும். இதான் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 120லிருந்து 40 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 80 கிலோமீட்டர் தான் வரும். எல்லாம் 2 ஆப்ஷனில் 80 கிலோமீட்டர் இருக்குது. என்ன கேட்குறாங்க? எந்த திசையில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து என்ன பண்ணணும்? அவர் இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் என்ன திசை? கிழக்கு திசை போட்டிருக்கும். இங்கேருந்து என்ன செய்யணும்? இந்த பக்கம் போகணும். அந்த திசை என்ன திசை அப்படின்னா கிழக்கு திசை. ஸோ இதுக்கு சரியான என்னங்க? 80 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும். என்ன செய்யணும்? 80 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி செல்லணும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ராகவ் அப்படின்ற பையன் வந்து ஏலிருந்து வடக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் போயிட்டான். நம்ம வடக்கை தான் கரெக்டாக பார்க்கணும். இங்கே போயிட்டோம் அப்படின்னா வலதுனா இந்த பக்கம் திரும்பணும். சரிங்களா? மறுபடியும் கிழக்கு நோக்கி 40 கிலோமீட்டர் திரும்புறாரு. மறுபடியும் வலதுபுறம் நோக்கி 50 கிலோமீட்டர் திரும்புறாரு. மறுபடியும் வலதுபுறம் நோக்கி 120 கிலோமீட்டரும், மறுபடியும் வலதுபுறம் நோக்கி 30 கிலோமீட்டர் திரும்பி இந்த பி என்ற புள்ளியில் வந்து இருக்கிறாரு. இப்போ பி என்ற புள்ளியிலிருந்து ஏக்கு போகணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ தூரம் எந்த திசையில் போகணும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர் போக வேண்டும், கிழக்கு நோக்கி போகணும் அப்படின்றதான் சரியோட. 27வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, பண மதிப்பு இழப்பிற்கு பிறகு 2016 அறிமுகப்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி
அந்த படத்தை புதிய தொடரில் டேஸ் மதிப்பிலான நோட்டுகள் இந்தியாவில் முதல் இன்டர்பிளானட்டரி பயணத்தை குறிக்கும் அந்த மங்கள்யான் படம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இதுலங்க? 2000 நோட்டில் தான், 2000 ரூபாய் நோட்டில் தான் அந்த இது வந்து இருந்துச்சு. ஸோ 28வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 29வது கேள்வி, நிணநீர் செரிக்கப்பட்ட மற்றும் உறிஞ்சப்பட்ட குடல் சார்ந்த டேஸை கொண்டு செல்கிறது? கொழுப்புகளை கொண்டு செல்கிறது. என்ன செல்கிறது? கொழுப்புகளை கொண்டு செல்கிறது. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து 30வது கேள்வி, ஓகே, பின்வரும் பூவின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க? சூலகத்தாள் தான், சூலகத்தாள். சரிங்களா? 30வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 31 பாருங்க, 3 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகளின் விலையானது 7000 ரூபாயாம். அதாவது நாற்காலியை வந்து இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், மேசையை வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? 3 நாற்காலிகள் மற்றும் என்ன செய்யணும்? கூட்டல் போடணும். 2 மேஜைகளுடைய விலையானது 7000 ரூபாயாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து 5 நாற்காலிகள், 5 நாற்காலி எக்ஸ், எத்தனை நாற்காலி என்னன்னு நமக்கு தெரியாது, விலை எவ்வளோ தெரியாதனால. மற்றும் 3 மேஜைகளுடைய விலை 11000 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 4 நாற்காலி மற்றும் 2 மேசைகளுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடித்து கொடுக்குற மாதிரி, அதாவது எக்ஸையோ இல்லை ஒய்யோ கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது கூட பெருக்கல் 3 போட போகிறேன், இது கூட பெருக்கல் 2 போட போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, அதாவது இது கூட 3 போட்டிருக்கனா, இப்போ போட்டோன்னா என்ன வரும் பாருங்க. இது வந்துட்டு 3 9x ப்ளஸ்ஸு 2 6y ப்ளஸ்ஸு 21, அதாவது 21000 அவ்வளோ வரும். இந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இப்படி வந்து மாற்றிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது I2 10x 2 3 6y ஈக்குவல் டு 11 2 22,000. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாடு 2 வந்துட்டு சமன்பாடு 1ல் கழிக்க போகிறோம், 2லேருந்து 1 கழிக்க போகிறோம். சரிங்களா? 9x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 21,000. சரிங்களா? கழிச்சோம்னா என்ன செய்யணும்? இங்கே குறிய மாற்றணும், இங்கே குறிய மாற்றணும், இங்கேயும் குறிய மாற்றிடணும். ஓகேங்களா? மொத்தமாக போட்டோம் அப்படின்னா இந்த 6ம் இந்த 6yயும் அடியாயிரும், ப்ளஸ் 6yயும் மைனஸ் 6yயும் அடியாயிரும். ஸோ 10லிருந்து 9 போச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 22,000லிருந்து 21,000 போச்சு அப்படின்னா எத்தனை? 6. எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் வந்து 1000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? 1000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஒய்யும் இந்த 4 சமன்பாடில் நீங்கள் எந்த சமன்பாடில் போட்டாலும் நமக்கு என்ன செஞ்சிடும்? ஒய்யோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எக்ஸோடைய வேல்யூ 1000. இப்போ வந்துட்டு இங்கே கொண்டு போய் நான் அப்ளை பண்ண போகிறேன். 3x இந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்முலாவில் போட்டாலும் என்ன செய்யும்? கரெக்டாக வரும். சரிங்களா? எக்ஸ் வந்துட்டு 1000 அப்படின்னா இங்கே இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதான கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஓகே 3000 ப்ளஸ் 2y ப்ளஸ் 7000. இந்த 3000 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும்? கழித்தல் ஆயிரும். கழிச்சுன்னா என்ன வரும்? 4000 வந்துடும். ஸோ 2y இதே மாதிரி ஒய்யை மட்டும் வச்சுட்டோம்னா இந்த இதுக்கும் இந்த அடி குடிச்சோம் அப்படின்னா 2000 தான் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ஸோ 2000 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 2000 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ எக்ஸ் வந்துட்டு 1000, ஒய் வந்துட்டு 2000. இப்போ பாருங்க, 4 நாற்காலிகள், நாற்காலி என்னது? நாற்காலி தான் எக்ஸு. ஒரு நாற்காலி 1000 ரூபாய் அப்படின்னா 4 நாற்காலிகள் எவ்வளவு? 4000 ரூபாய். 4 நாற்காலிகள் 4000 ரூபாய். அடுத்து 2 மேசைகளுடைய விலை. மேசை என்னது? மேசை தான் ஒய். 1 வந்து 2000 அப்படின்னா 2 வந்து எவ்வளவு? 2 வந்துட்டு 4000 ரூபாய். நமக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க? 2ஓடைய மொத்த விலை தான் கேட்குறாங்க. 2ஐயும் கூட்டினா என்னங்க வரும்? ஸோ 8000 வருமா? ஸோ 8000 அப்படின்றதான் நமக்கு என்னது? ஸோ சரியான விடையாக இருக்குது. ஸோ 31வது கேள்விக்கு ஆப்ஷன் டெல்லி. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், கொடுக்கப்பட்டதை கரெக்டாக நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ 31க்கு ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து 32வது கேள்வி,
இதுக்கு நான் ஃபார்முலா எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லித் தர மாட்டேன். இந்த மாதிரி சம்மு வந்துட்டனாலே உங்களுக்கு அல்வா சாப்பிட்றது மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9.8 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5.8 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அது இதுன்னு சொல்லி ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேணாம். ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் இருக்குது, மைனஸ். பெருக்கல் வகுத்தல் அதெல்லாம் பார்க்காதீங்க, ப்ளஸ்ஸு கூட்டல். சரிங்களா? மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 9.8 5.8 இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது? 4 தான் வருது. 4 தான் ஆன்சர். சரிங்களா? வெரி சிம்பிளான மெத்தடு. ஃபார்முலா நமக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு இந்த A+ அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் போட்டு அதை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஸோ என்ன பண்ணுங்கள், 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. மேலே என்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து என்ன செய்யுங்க, கழிச்சிருங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ 32வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 33வது கேள்வி. நான் சொல்லியிருந்தேன், போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க சம்மை வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நான் இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப திரும்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்விங்க. சரிங்களா? பார்த்துடலாமா? சரி, ஓகே. ஸோ ஆன் அப்ஜெக்ட் ஆஃப் இஸ் பிளேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்து. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸு அதோடைய குவிய தொலைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த்தை வந்து என்ன சொல்லுவான்? எஃப் அப்படின்ற அழகால் வந்து நம்ம வந்து குறிப்பான். அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 சென்டிமீட்டர், அதாவது பொருள் வைக்கப்பட்ட தொலைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து என்ன செய்யிருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க? யூ அப்படின்ற அழகால் நம்ம வந்து குறிப்போம், யூ அப்படின்னு குறிப்போம். பொதுவாக வந்துட்டு மரபுப்படியாக இது என்ன செய்வோம் அப்படின்னா, பொருள் வைக்கப்பட்ட தொலைவு வந்துட்டு 8 கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வான், -8 அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்குவோம். சரிங்களா? -8 அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். அப்போ E = பார்த்தீங்கன்னா -8. இப்போ இட்ஸ் இமேஜ் ஃபார்மட் இட்ஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப், அதாவது இமேஜ் அதோட பின்பத்தினுடைய தொலைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், நான் சொல்லிடுறேன் பாருங்கள். லென்ஸு ஈக்குவேஷன், லென்ஸு சமன்பாடு இருக்கு இல்லையா? ஸோ லென்ஸு சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/f = 1/v - 1/u. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லென்ஸு சமன்பாடு. சரிங்களா? இந்த சமன்பாடில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா v தான் கேட்டிருக்காங்க. 1/v தான் நமக்கு வந்து தேவை, v தான் தேவை, 1/v கிடையாது, v தேவை. இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். 1/v மட்டும் அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம், அப்படியே 1/u அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். சரிங்களா? 1/f + 1/u அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த ஃபார்மா நம்ம எடுத்துக்கிற போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, 1/v தான் நமக்கு தேவை, 1/v தான் நமக்கு தேவை. 1/v = f என்னது? f வந்துட்டு 16 ப்ளஸ் 1/u எத்தனை? u வந்து -8. சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ நமக்கு ரெண்டுக்குமே சேர்த்து என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? எல்சிஎம் வந்து 16 வரும். சரிங்களா? எல்சிஎம் வந்து 16 வரும். இப்போ பாருங்க, ஒரு 16 16 மைனஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2 8 16 -2 வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? -1/16 அப்படின்னு கிடைக்கும். அப்படி தானே கிடைக்கும்? 1/v = -16 -1/16 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? அவ்வளோதான், ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. எப்படின்னு பார்க்குறீங்களா? நமக்கு v மட்டும் தான் நம்ம கேட்குறாங்க. v = என்னதுங்க? -16. v = -16 இருக்கா? -16 இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -16. இந்த லென்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 1/f = 1/u - 1/v, சாரி 1/v - 1/u. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எஃப் அதோடைய வேல்யூ, அட் அ டிஸ்டன்ஸ் அதாவது பொருளுடைய தமிழில் கொடுத்தாங்க அப்படின்னா பொருளுடைய தொலைவு, பொருள் வைக்கப்பட்ட தொலைவு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா அது வந்துட்டு யூ. சரிங்களா? இமேஜ் ஃபார்மேட், அதாவது இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களே, அதாவது பொருள் வைக்கப்பட்ட தொலைவு, அதாவது பொருளின் பிம்பம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்னது, அது வந்து வி. ஸோ இதை நீங்கள் போட்டீங்கனாலே நமக்கு என்ன செய்யணும், ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக வந்து வந்துடும். ஸோ இதுக்கு சரியான விட பார்த்தீங்கன்னா 33க்கு ஆப்ஷன் டி -16 சென்டிமீட்டர் அப்படின்றது சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 34வது கேள்வி. 34, கீழ்கண்ட தொடரில் இரண்டாவது எண் முதல் எண்ணுடன் நான்காவது எண் மூன்றாவது எண்ணுடன் தொடர்புடையதை போல, இதை நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த கான்செப்ட் கொடுத்துருந்தாலே படிக்காதீங்க. இந்த பாருங்க, கீழே வந்துருங்க, என்ன செய்யுங்க,
கீழே வந்துருங்க. நம்ம அதே மாதிரி கீழே போகிறோம். 34வது கொஷின் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கொடுக்கப்பட்டதை எழுதுவோம். 13:195 டபுள் ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2:8 டபுள் ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 12. அதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்களேன், இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இதை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ரேஷியோவில் கொண்டு போய் இது பண்ணக்கூடாது, விகிதாச்சாரத்தில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நானே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, என்ன எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இதை பொறுத்தளவுக்கு நானும் நிறைய மெத்தடில் போட்டு பார்த்தேன். பெருக்கல், கூட்டல், வகுத்தல் நிறையா போட்டேன். ஆனால் எதுவுமே வரல. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா 13 ஸ்கொயர்டு. 13 ஸ்கொயர்டு. அதுக்கு வர்ற விடையில் என்ன பண்ணணும் அப்படின்னா 13 + 13 ரெண்டையும் அப்படியே இது ரெண்டையும் கூட்டி இந்த வர்ற விடயமும் இங்கே வர்ற விடயமும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே வந்து கூட்டிடுறதான் நமக்கு விடையாக வந்து வருது. ஸோ 13 ஸ்கொயர்டு என்ன வருது? 169. 169 ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 26. இப்போ ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 26 போட்டோம் அப்படின்னா 195. சரிங்களா? வந்துருச்சா? அதாவது வந்துட்டு 13 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 13 + 13 இல்லைன்னா 13 × 2 அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க? கூட்டியிருக்காங்க. அப்போ இது வந்து 195 வந்து கிடைக்குது. இப்போ பாருங்க, 2 ஸ்கொயர்டு எத்தனை? 2 ஸ்கொயர்டு வந்துட்டு 4. அதே மாதிரி ரெண்டையும் கூட்டினா எத்தனை கிடைக்குது? இல்லை 2 × 2 கூட போட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா 4. இப்போ 4 கூட்டினா 8. அப்போ இந்த இதை வந்து கடைசியாக கிடைக்கக்கூடியதை வந்து கூட்டியிருக்காங்க 8. அதான் 2:8ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் எவ்வளோ வருதுங்க? 144 வந்து வருது. 12 கூட்டினா என்ன வருது? 12 கூட்டினா 24 வந்து வருது. அப்போ கூட்டினா எத்தனை வருது? 168. 168 அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகளை பொறுத்தளவுக்கு நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்துங்க. 34வது கேள்விக்கு ஆப்ஷன் சிங்க. அடுத்து 35வது கேள்வி பாருங்க. 80 மீட்டர் மற்றும் 120 மீட்டர் நீளமுள்ள 2 மினி ரயில், அதாவது 80 மீட்டரில் ஒரு ட்ரெயின், 120 மீட்டரில் ஒரு ட்ரெயின் என்ன செய்யுதா? இந்த 120 மீட்டரில் போகிற ட்ரெயின் வந்து 30 மீட்டர்/செகண்ட் அப்படின்ற தூரத்தில் வந்துட்டு போகுதான். இது வந்துட்டு 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்ற வேகத்தில் எதிரெதிர் திசைகளில் இணையான தடங்களில் நகர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மினி ரயில்களுக்கு ஒன்றை கடக்க எவ்வளோ வினாடிகள் ஆகும் அப்படின்ற வந்து கேட்குறாங்க. சரிங்களா? வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டைம் தானே கேட்டிருக்காங்க. டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரிங்களா? ஓகே, டைம் வந்து நமக்கு டைம் தான் நமக்கு தேவை. டிஸ்டன்ஸு இந்த 2 ட்ரெயினுடைய தூரம் எவ்வளோங்க? மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரெயினுடைய தூரம் வந்துட்டு மொத்தமாக 200 மீட்டர். 200 மீட்டர் அப்படி தானே? 200 மீட்டர் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். 200 மீட்ரு டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்ரு. சரிங்களா? எவ்வளோ செகண்டு? 50 செகண்டு. 50 செகண்டு. மீட்டர்/செகண்டில் தான் இருக்குது. அப்போ பிரச்சனை கிடையாது, இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ டைம் வேணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 5 5 4 5 20 t = 4. டைம் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வினாடிகளில் எத்தனை? 4 செகண்டு வினாடிகளில் நமக்கு ஆன்சர். ரயில் கணக்குகள் பார்த்த உடனே சில பேருக்கு ஒரு மாதிரி வந்துடும், அதை ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ரயில் கணக்குகளே இது ரொம்ப ஈஸியான கணக்கும் கூட. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. 2 ரயில்களுடைய நீளம் கொடுத்துட்டு 2 ரயில்களுடைய வேகம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வினாடிக்கு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, அப்படியே போடலாம். சரிங்களா? ஸோ 35வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பாம்பே. 36வது கேள்வி பாருங்க. சரி, ஓகே. இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு நம்ம கொஞ்சம் சுருக்கிக்கிடுவோம், என்ன கேட்குறாங்கன்றத பார்த்துருவோம். சரி, ஓகே. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வாசிக்காதீங்க. கேள்விகள் குழு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, வாசிக்காதீங்க. டைரெக்டாக நிபந்தனைக்கு வந்துருங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே குறியீடு கொடுத்துருக்காங்களா, இந்த குறியீடு எழுதிடுறேன் பாருங்கள். 8 5 4 6 3 7 2 இந்த குறியீடை வந்து கொடுத்துருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் மற்றும் கடைசி இலக்கங்கள் ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் இரண்டுக்கும் வந்துட்டு ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா,
சரிங்களா. ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு போட சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு போட சொல்லியிருக்காங்க. இதுவேவும் முதல் மற்றும் கடைசி இலக்கம் வந்து இரட்டைப்படைகளாக இருந்துச்சு அப்படின்னா அவற்றின் குறியீடுகளை என்ன செய்யலாம், ஒன்றுக்கு ஒன்று மாற்ற சொல்கிறாங்க. சரிங்களா. ரெண்டு நிபந்தனைகளில் முதல் நிபந்தனை வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா முதல் மற்றும் கடைசி பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்களாக இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 தூக்கி இங்கே எழுதிக்கிற வேண்டியதான், 8 தூக்கி இங்கே எழுதிக்கிற வேண்டியதான். எழுதிக்கலாமா? இப்போ 2, 5, 4, 6, 3, 7, 8. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸை கொடுத்துட்டு எழுத போகிறோம். 2க்கு என்ன இருக்குது, 2க்கு வந்து ஏ இருக்குது. அடுத்து 5க்கு என்ன இருக்குது, 5க்கு வந்துட்டு டாலர் சிம்பிள் இருக்குது. அடுத்து 4க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது. 6க்கு வந்து எஸ் இருக்குது. 3க்கு வந்துட்டு அட்டு சிம்பிள் இருக்குது. சரிங்களா, அட்டு சிம்பிள். அடுத்து 7க்கு பார்த்தீங்கன்னா அண்டு இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 8க்கு வந்துட்டு ஜி இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இருக்கான்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், எஃப்எஸ் அட்டு. சரிங்களா, ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. நமக்கு என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனை அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். நிபந்தனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் மற்றும் கடைசி இலக்கங்கள் இரட்டைப்படை எண்களாக இருந்தால் ஒன்றை ஒன்று என்ன செஞ்சுக்கணும், இடமாற்றணும் அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 36வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. நல்லா பார்த்துங்க, ஒரு டைம் ஜூம் பண்ணி கூட வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பார்த்துக்குங்க. சரிங்களா, பார்த்துக்குங்க, நிபந்தனையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 37வது கேள்வி. தாவரங்களின் கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியான முடிவு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தாவரங்கள் கழிவுப் பொருள்களை மண்ணில் வெளியேற்றுவது இல்லை. மண்ணில் வெளியேற்றுவது இல்லையா, மண்ணில் தானே வெளியேற்றுது தாவரங்கள். அப்போ சரியான கூற்று கிடையாது, தப்பு. சில தாவரங்கள் கழிவுப் பொருள்களை பிசின்களாக சேமிக்கின்றன, கரெக்டு. சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பிசின்களாக கழிவுப் பொருட்களை வந்து சேமிக்கும், அது கரெக்டு தான். தாவரங்களில் அதிகப்படியான நீர் இடப்பெயர்ச்சி மூலம் அகற்றப்படுகிறது கிடையாது. நீர் மற்றும் இடப்பெயர்ச்சி மூலம் அகற்றப்படுறதா கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கையின் ஒரு கழிவுப் பொருளாகும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. எதுக்காக? ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் மட்டும்தான் நடைபெறும். அதாவது சூரியன் இருக்கும் பொழுது மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும், O2 வந்து இந்த இடத்துல வந்து வெளியிடும். சரிங்களா. இதுவே பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது நடக்கும். இது வந்து பகலில் வந்து நடக்கக்கூடியது. இதுவே இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா O2வை எடுத்துக்கிறோம், சுவாசிக்கும். ஏன்னா இரவு நேரங்களில் வந்துட்டு என்ன செய்யாது, ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறாது. அப்போ இரவு நேரங்களில் சுவாசம் மட்டும்தான் நடைபெறும். இரவு நேரங்களில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும், வெளிவிடும். சரிங்களா. இப்போ நமக்கு கேட்பாங்க தாவரங்கள் சுவாசிப்பதற்கு எந்த வாயுவை யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. மனிதனைப் போல விலங்குகளைப் போல தாவரங்களும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை தான் என்ன செய்யுது, எடுத்துக்கிறது. ஆனால் ஒளிச்சேர்க்கைக்கு என்ன வாயு எடுத்துக்கிறது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது. ஒளிச்சேர்க்கை பகலில் மட்டும்தான் நடைபெறும், சுவாசம் என்ன பண்ணால் இரவு நேரங்களில் மட்டும்தான் நடைபெறும். அதனால தான் இரவு நேரங்களில் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மரத்துக்கடியிலையோ அது வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான என்னதுங்க, அப்போ சில தாவரங்களில் கழிவுப் பொருட்கள் பிசின்களாக என்ன செய்யப்படுது, சேமிக்கப்படுகிறது. ஓகே. அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். ஓகே. பின் வருவனவற்றில் எது இந்தியாவின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் கேட்குறாங்க. கல்கத்தா நீதிமன்றம் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை நம்ம அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அடுத்து 39வது கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாள்களில் முடிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாளில் முடிச்சிடானா, நல்ல மனுஷன். சரி, ஓகே. ஏ என்பவரை விட பி என்பவர் 30% வந்து திறமை வந்து குறைவாக உடையவராமா. சரிங்களா. ஏ என்பவரை விட பி என்பவர் வந்துட்டு 30% திறன் கம்மியாக இருக்கிறாரு. இப்போ ஏ வந்துட்டு 100% திறன் கொண்டவர் அப்படின்னா பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பார், 70% திறன் இருப்பார். திறன் இந்த பக்கம் எழுதுறப்ப திறன் எழுதுறோம். சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து சி என்பவர் பியை விட 25% கூடுதலாக இருக்கிறாரு. அப்போ பி என்பவரை விட 25%னா 7, 25, 14, 17.5. சரிங்களா, 17.5. அப்போ சிக்கு எவ்வளோ வரும், சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன் வந்துட்டு 87.5. இவருடைய திறன் வந்து 87.5. பியோடைய திறன் வந்து 70. ஏவுடைய திறன் வந்து 100ங்க. சரிங்களா, ஏவுடைய திறன் வந்து 100. இப்போ எத்தனை நாட்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிங்களா, எத்தனை நாட்கள் அப்படின்னு பிக்கும் சிக்கும் தெரியாது. என்ன கேள்வி கேட்குறான்னு பார்த்துருவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.
பி மற்றும் சி ஆகியோர் இணைந்து 10 நாள் வேலையை வந்து செய்கிறாங்க. அதாவது பியும் சியும் வந்து என்ன செய்கிறாங்களாம், 10 நாள் வேலை செய்கிறாங்களாம். எனில் ஏ என்பவர் மட்டும் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாள் வந்து ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஏ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திறன் ப்ளஸ் நாட்களை சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3500 அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அவருடைய கெப்பாசிட்டி வந்து 3500 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. 10 நாள் வந்து யார் செய்கிறாங்க? 10 நாள் வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது பி மற்றும் சி தான் வந்து செய்கிறாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தோன்னா என்ன வரும்? 5க்கு 5 7 7 14, 7 தான், 7 7 14 15, 157.5 அவனுடைய திறன் மட்டும் எழுதியிருக்கேன். அதாவது பி மற்றும் சி உடைய திறன்களை எழுதியிருக்கேன். இது என்ன சார் 3500னா அவர் செஞ்ச நாள் மற்றும் அவருடைய திறன் 100 மொத்தமாக சேர்த்து 3500 அவருடைய கெப்பாசிட்டி வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3500 போட்டிருக்கோமா, இவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ வருது? அதாவது 10 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க? 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ இன்ட்டு 10 போட்டுக்கலாமா? என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இவர் 35 நாள் வேலை பார்த்துக்காரு. அவருடைய திறன் பார்த்தீங்கன்னா 100%, அதனால் 3500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 நாள் செஞ்சனால இவங்களுக்கு எவ்வளோ என்ன செய்கிறோம், பெருக்க போகிறோம் 1575, அதாவது 1575. இவங்க 2 பேருடைய மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வந்துட்டு 1575, ஏக்கு மட்டும் 3500. சரிங்களா? இப்போ வந்துட்டு 3500ல் வந்துட்டு 1575 என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். சரிங்களா? ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா இந்த மிச்ச வேலையை தான் என்ன பண்ணுறாரு, ஏ வந்து செய்கிறாரு. 35 நாள் வந்து ஏ வந்து வேலை செய்கிறாங்க. அதில் 10 நாள் வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. அப்போ மிச்ச வேலை எத்தனை நாள்? 25 நாள் வேலை தான் செய்கிறாரு. சரிங்களா? 25 நாள் மிச்சம் இருக்குது. அதில் எவ்வளோ அவருடைய கெப்பாசிட்டிலேருந்து எவ்வளோ செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3500லேருந்து 1775 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுங்க? ஸோ 5க்கு 5, 7லேருந்து 7 போச்சுன்னா 2, மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9 1 1925 வந்து கிடைக்குது. 1925 வந்து கிடைக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி வேலை வந்து இவ்வளோ தான் இருக்குது. மீதி வேலை இவ்வளோ இருக்குது. இவருடைய திறன் எவ்வளவு? ஏ மட்டும்தான் இப்போ செய்கிறார் இந்த வேலையை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திறன் வந்து 100% இருக்குது. 100% வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்கள். சிம்பிள் தான், ஃபார்முலாவே இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பை 100. ஏன்னா நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய திறனையும் நாளையும் வந்து என்ன பண்ணால் பெருக்கணும். புரியுதுங்களா? அவருடைய திறன் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணா, இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அவருடைய திறனையும் நாளையும் வந்து பெருக்கணும். இப்போ எத்தனை நாள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவையும் அவர் எத்தனை நாள் அவருடைய திறனை என்ன செய்ய போகிறோம், வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 19.25. ஏன்னா 2 0 தள்ளி புள்ளி வச்சோம்னா 19.25 வரும். ஸோ 19 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 19 1/4 அதை வந்து என்ன செய்வாங்க, பின்னத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. 19 1/4 நாட்கள் என்ன செய்வாங்க, 25 எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாம்ல, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு எத்தனை என்ன ஆகுதுங்க, 39வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. சி என்பது சரியான விடை. ஓகே, அடுத்து 40வது கேள்வி. பூர்ணா மற்றும் கிருணா நதிகள் எந்த நதியின் துணை நதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 40. தபதி நதியோடைய துணை நதிகளாக இருக்குது. ஸோ 40வது கேள்விக்கு என்னதுங்க, ஆப்ஷன் டி, டெல்லி. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் வந்துட்டு 20 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த செஷனில் அடுத்த 20 கொஸ்டினை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் என்டிபிசி போன்ற ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்துட்டு நிறையா வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்து போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.